வணக்கம். நான் இன்று நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தினை பற்றி கூற இருக்கிறேன். இதுவரை 24 அதிகாரங்களுக்கு உரிய குறட்களின் பொருட்களை நான் கூறினேன். அதில் இது மட்டும் விடுபட்டு போச்சு. இது 3வது அதிகாரமாக வருகிறது. எதனாலோ இது விடுபட்டு விட்டது. நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை என்றால் என்ன? நீத்தார் என்றால் பற்று விட்டவர்கள். எந்த பற்றினை விடுகிறார்கள்? ஆசை, கோபம், இந்த பற்றுக்களை எல்லாம் விடுதல். சுவை, ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? கண்ணு பார்க்குது, மூக்கு சுவாசிக்குது, வாய் பேசுது, காது கேட்குது. ஆக இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவர்கள். அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை. நல்லவன் கெட்டவன், இந்த சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடு வேண்டும், இந்த இடத்தில் போய் நான் பார்க்க வேண்டும், இந்த செயல்களை நான் கேட்க வேண்டும்னு ஒவ்வொன்றும் ஒரு விருப்பம் இல்லையா? அந்த மாதிரி விருப்பங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் நீத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் பதத்தின் பொருளாகும். பற்றுக்களை அறவே நீக்கியவர்கள். அவங்களெலாம் நம்ம என்ன சொல்கிறோம்? சந்நியாசிகள் என்று சொல்லுகிறோம், அல்லது துறவிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த காலத்து துறவிகள் எல்லாம் பணத்திற்காக மட்டுமே துறவரம் பூண்டு இருப்பவர்கள். எல்லாரையும் சொல்லலை, உடனே எல்லாம் ஒட்டு மொத்தமாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அந்த விதிகளை மீறியவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இல்லையா? துறவு ஆடை பூட்டினால் மட்டுமே அது துறவரம் அன்று. மனதில் உள்ள பற்றுக்களையும் ஆசைகளையும் அழுக்குகளையும் பொறாமை குணங்களையும் கோபங்களையும் எவன் ஒருவன் ஒழிக்கிறானோ அவன் தான் பற்று விட்டவன். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான துறவிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அதிகாரத்தில் அவர்களை பற்றிய பெருமைகளை வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். நீத்தார் பெருமை என்று அழகாக இந்த அதிகாரத்திற்கு தலைப்பும் இட்டு வைத்திருக்கிறார். பார்ப்போமா? ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்க நிலைகளை ஒருவன் கடைபிடிக்கிறான் என்றாலே அவன் என்ன பண்ணுவான்? பற்றுகளை விட்டு விடுவான். சிறந்த ஒழுக்க நெறிகளாக பல குணங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கின்றன இல்லையா? அத்தனை குணங்களையும் ஒருவன் கைப்பற்றி இருக்கும் பொழுது அவனுக்கு பிற பொருட்களின் மேல் நிலையில்லாத, உலகில் நிலையில்லாத இந்த பொருட்களின் மேல் பற்று வரவே வராது. ஆசைப்படவே மாட்டான். பணத்திற்கு ஆசைப்பட மாட்டான், சுவைக்கு ஆசைப்பட மாட்டான், காட்சிகளை காண வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான், சில சொற்களை மட்டுமே கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான், இன் சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு எல்லாமே சமம்தான், எல்லாமே ஒன்று போல இருக்கும். ஆக இன்பம் துன்பம் இவை எல்லாவற்றையும் கடந்து அனைத்து பற்றுகளையும் துறந்து விட்டால் இந்த உலகில் இருக்கக்கூடிய நிலையற்ற ஆசைகள் நமக்கு கண்டிப்பாக வராது. அப்படி இருக்கக்கூடியவர்களே நீத்தார் என்று வள்ளுவர் கூறுகிறார். இங்கு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்கள். இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்துட்டேன், ஆனால் இதன் மேல் எனக்கு ஆசை கிடையாது, இவைகள் அனைத்தையும் நான் விட்டு விடுகிறேன் என்று எவன் ஒருவன் விட்டானோ அவன் பற்று விட்டவன் நீத்தார் என்று கூறப்படுவார். அவர்களோட சிறந்த பெருமைகளை போற்றி கூறுவதே ஒரு நூல்களின் பண்பாகும், சிறந்த பண்பாகும் அல்லது துணிவாகும். யாரும் போய் ஒருத்தரை பற்றி சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. நூல்கள் என்ன? ஒருவரை சிறப்பித்து கூறுகிறது என்று சொன்னால் அவன் அதற்கு தகுதி உடையவனாக இருக்க வேண்டும். அனைத்து பற்றுகளையும் விட்டவர்களை பற்றி அவர்களை பெருமையாக கூறுவது நூல்களின் துணிவாகும். ஏன் துணிவுன்னு சொல்கிறாருன்னா, நூல்கள் என்ன? எழுத்து வடிவில் இருக்கும். அப்போ அந்த நூல்களை ஒருவன் எழுதுகிறான் என்றால் அவனுக்கு துணிச்சல் வேண்டும். ஒருத்தனை பற்றி புகழ்ந்தால் எழுதுனா அடுத்தவன் என்ன பண்ணுவான்? அடிக்கத்தான் வருவான். அவனை மட்டும் எழுதுறியே அப்படின்னு சொல்லி வருவான். அது இந்த காலத்தில் நடைமுறையிலேயே இருக்குது. ஒருவரை பற்றி சிறப்பாக நாம் பேசக்கூடாது. சிறப்பாக பேசணுன்னா அவன் அதுக்கு தகுதியானவனா நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த துணிச்சலோடு எவன் ஒருவன் எழுதுகிறான் என்றால் யாரை பற்றி எழுதுவான்?
அனைத்து பற்றுகளையும் விட்டவர்களைப் பற்றி அவன் சிறப்பாக எழுதுவான். அதுதான் அவனது துணிவு. ஆக நீத்தார் என்று சொல்லக்கூடிய பற்று விட்டவர்களை பற்றி எழுதக்கூடிய துணிவு நூல்களுக்கே உண்டு, அந்த நூல்களை எழுதுபவர்க்கே உண்டு என்று வள்ளுவம் இங்கு நமக்கு படித்து கூறுகிறது. நம்ம எல்லாம் நீத்தார போக முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான். ஆனாலும் ஓரளவாவது நமது ஆசைகளை நாம் கட்டுப்படுத்தி கொண்டு வாழலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.